நீங்க இதுவரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் வைக்கலையா, இல்ல உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் உருவாக்க தெரியலையா, அப்போ நீங்க கரெக்டான வீடியோவை தான் கிளிக் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோல எப்படி போன் மூலமா யூடியூப் சேனல் உருவாக்கணும்னு சொல்லி தர போறேன். ஆனா யூடியூப் சேனல் உருவாக்கும் போது என்ன பிரச்சனைனா இம்பார்ட்டான செட்டிங்ஸ் இருக்கும். புதிய சேனல்ல வீடியோ விடும்போது வியூ சப்ஸ்கிரைப் கிடைக்காது. காரணம் முக்கியமான செட்டிங்ஸ் நீங்க ஆன் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோல எப்படி ஒரு யூடியூப் சேனல் உருவாக்குன்னு நான் சொல்லி தர போறேன். நீங்க பழைய வீடியோவை பார்க்கும்போது பழைய வீடியோல பத்தி அவங்க அப்லோட் அப்டேட் தான் சொல்லியிருப்பாங்க. யூடியூப் டெய்லி அப்டேட் தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கரெக்டான முறையில் நீங்க ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கிக்காங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப் மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் நான் சொல்லி தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்ப நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணதுக்கு முதல்ல நமக்கு ஒரு இமெயில் ஐடி தேவை. அதுக்கு நீங்கள் உங்களுடைய யூடியூப்குள்ளே போய்க்காங்க. கீழே போயாச்சா நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எப்பவுமே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு புது இமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதனால் புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஃபோனில் இருக்க எல்லா இமெயில் ஐடியுமே காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு புது இமெயில் ஐடியிலே நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யுவர் ஃப்ரம் மை பர்சனல் கேட்கும். நீங்கள் பர்சனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பர்சனல் யூஸ் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன நேமில் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அது கொடுத்துக்கலாம், இல்லைனா உங்களுடைய நேமே கொடுத்துக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நியூ சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மீரான் ஒய்டி அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன நேமில் ஓப்பன் பண்ணிட்டு அதை கொடுத்துக்காங்க. நான் மீரான் ஒய்டி அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். மீரான் யூடியூப் அதனால் ஸ்டார்ட்டாக கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்காங்க. மந்த்து கேட்கும், இயர் கேட்கும், அதை நீங்கள் உங்களுடைய இதை கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்கும், நீங்கள் என்னங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சஜஷன் பண்ணுவாங்க, இந்த இமெயில் ஐடி இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு வேணுமான்னு. அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து வேணும்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நீங்களாக அதில் இருக்க ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இல்லைனா செகண்ட் இருக்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்காங்க. உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்காங்க. நான் இப்போ எனக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே ஆகணும்னா ஏதாச்சும் கூட ஏதாச்சும் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்காங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் ஐடி ஓப்பன் ஆகிட்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு அவங்க கூப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க. ஆங்கிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சுன்னா இப்போ நமக்கு ஒரு இமெயில் ஐடி ரெடி ஆகிட்டு இமெயில் ஐடி இங்கே ஓப்பன் ஆகிட்டு நம்ம கீழே லாஸ்ட்டாக இருக்கும் அந்த இமெயில் ஐடி, அதை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ நம்மளுடைய லோகோவை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி வச்சுனா நம்மளுடைய சேனல் லுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் இமேஜ்லாம் கொடுத்து வச்சுனாலும் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற ஒரு பென் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வச்சுனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுடைய நேம் யூடியூப்போட நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர்லேயே நம்ம சேனல் நேம்லேயே ஓப்பன் பண்ணாலும் அது அப்படியே இருக்குது. ஸோ அதை அப்படியே சேவ் கொடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய யூஆர்எல் உங்களுடைய சேனல் நேமோட சேர்த்து ஏதாச்சும் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் உதாரணத்துக்கு இப்போ 716 அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு இருந்தனால அதை அப்படியே நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு நம்பர் ஏதாச்சும் கொடுத்து இதே மாதிரி உங்களுடைய ஹெட்லைனை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே யூஆர்எல் இருக்கும். கீழே உங்களுடைய ஹெட்லைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போதே உங்களுடைய யூஆர்எல் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். மீரான் ஒய்டி 716 அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே 3வது டிஸ்கஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் சேனல் ரிலேட்டிவான டிஸ்கஷனில் நீங்கள் எழுத இருக்கும். ஸோ உங்கள் சேனல் ரிலேட்டிவாக நீங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ விடுறீங்க, என்ன மாதிரி அப்டேட் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் எழுதிக்காங்க. ஜஸ்ட்டு நான் டைமில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அது உங்களுக்கு சேனல் எது ரிலேட்டிவாக இருக்கும் அது ரிலேட்டிவாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சேவ் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது கொடுத்தாச்சுன்னா உங்களுடைய எல்லாத்தையும் சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்தாச்சுன்னா இப்போ உங்களுடைய லோகோ எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஓப்பன் ஆகிட்டு இப்போ உங்களுடைய சேனல் ரெடி ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் கொடுத்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஷார்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், லைவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட் எதாவது அப்லோட் பண்ணால் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ண போகல. நமக்கு இனிதான் முக்கியமான செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம பண்ணணும். வாங்க இது எப்படின்னு வாங்க நண்பர்களே. இப்போ நம்ம யூடியூப்பில் சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்காங்க. இதில் போய் தான் நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டூடியோன்னு டைப் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக கிடைக்கிற ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நம்மளுடைய சேனல் காட்டுது. அதாவது சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. இது நம்மளுடைய புது சேனலு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே இந்த இடத்துல லோகோ நம்மளுடைய லோகோ இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. இப்போ நான் என்னுடைய லோகோ ஒன்று வச்ச தெரியுமா அந்த லோகோ இருக்குது. ஜஸ்ட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம இந்த இடத்துல தான் நம்மளுடைய வீடியோ வந்து வியூஸ் போகிறதுக்குள்ள செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வியூஸும் வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைபும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள் யூஎஸ்டின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து டாலராக தான் வரும். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து ஐஎன்ஆராக சேஞ்ச் பண்ணிக்காங்க. நம்ம யூடியூப்பில் ஏர்ன் பண்ணும்போது நமக்கு இந்தியா மதிப்புக்கு வரணும்னா இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய இந்தியா மதிப்பு ஐஎன்ஆரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஐஎன்ஆர் வந்து மாறிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விடக்கூடிய வீடியோ வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். நம்ம வந்து வீடியோ வந்து இந்தியாவில் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ வந்து இவங்க வேறு நாடு உள்ளது காட்டுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து காட்டும். ஒருவேளை நீங்கள் ஃபுட் சம்மந்தமாக இல்லை வேறு வந்து வீடியோ வாய்ஸே இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் எந்த நாடு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பேசி போகிறதுனால நான் வந்து இந்தியாவில் இருக்கிறதும் இந்தியா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்தியாங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு சேனலோடைய கீவேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும் இருக்கும். ஸோ சேனலோட கீவேர்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு உங்களுடைய சேனல் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. சேனல் நேம் கொடுத்துட்டு அதை கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரியே உங்கள் சேனல் நம்பர் 2 டைம் கொடுத்துக்காங்க. நீங்கள் ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்காங்க. கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய கீவேர்டு வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய யூடியூப் சேனல் யாராச்சும் யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணும்போது காட்டும். ஸோ உங்கள் சேனல் ரிலேட்டிவான கீவேர்டை நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துக்காங்க. இப்போ நான் என்னுடைய சேனல் ரிலேட்டிவான கீவேர்டை நான் இங்கே வந்து கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் வந்து யூடியூப் சம்மந்தமான வீடியோ தான் இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து யூடியூப் டிப்ஸு, யூடியூப் அட்வான்ஸ் அந்த மாதிரி நான் வந்து அட்வைஸ் அந்த மாதிரி நிறைய கீவேர்டை வந்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். காணாது இன்னும் நிறைய கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துக்காங்க. நான் அந்த இடத்துல வந்து இப்போ யூடியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கீவேர்டு உங்கள் சேனல் ரிலேட்டிவான கீவேர்டு வந்து மறக்காமல் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறோன்னு கேட்காங்க. ஒருவேளை நீங்கள் போடக்கூடிய வீடியோ குழந்தைகள் பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வந்து நீங்கள் போடக்கூடிய வீடியோ குழந்தைகள் பார்க்க மாதிரினா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. நான் இப்போ நோங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல 3 இது இருக்கும். ஒன்று ஆல்ரெடி எனபிள் ஆகிருக்கு, இன்னும் 2 இது எனபிள் ஆகாமல் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோக்கு வந்து தம்ப்லைன் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தம்ப்லைன் வைக்கும்போது உங்களால் வைக்க முடியாது. ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்காங்க. இப்போ நான் காட்டலை, நீங்கள் பண்ணிக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஆதார் ஐடியோ இல்லை ஏதாச்சும் ஒரு கார்டை கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வெரிஃபிகேஷன் தான். இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு ஏதாச்சும் லிங்க் ஏதாச்சும் கொடுப்பீங்க தெரியுமா, உங்களுடைய வெப்சைட் லிங்கோ அல்லது வேறு ஏதாச்சும் நீங்கள் லிங்க் கொடுக்கும்போது இந்த வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் தான் அந்த லிங்க் ஒர்க் ஆகும். இல்லைனா உங்களுடைய அந்த லிங்கை வந்து நீங்கள் கொடுக்க முடியாது, அதர் லிங்கை வந்து கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ப்ளே ஸ்டோர் லிங்க் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி லிங்கை கொடுக்கும்போது அந்த யூஆரில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வந்து அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் வந்து மறக்காமல் பண்ணிக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ அவங்க கேட்குற மாதிரி ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே, தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் கொடுத்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா 2வது அதே செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஐஎன்ஆர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சேனலுங்கிறத கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் வந்து நம்ம கீவேர்டு கொடுத்தாச்சு, நம்ம இந்தியான்னு கொடுத்துட்டோம். கீழே 3வது பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் டிஃபால்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள் இதில் எல்லாம் செட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. உதாரணத்துக்கு டிஸ்கஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் வந்து உங்களுடைய வீடியோ ரிலேட்டிவ் அல்லது உங்கள் சேனல் ரிலேட்டிவாக டிஸ்கஷன் நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சு நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் கீழே செலக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கீழே டேக் இருக்கும், ஆட் டேக். இதுலேயும் வந்து நீங்கள் சேனல் ரிலேட்டிவாக வந்து டேக் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுமே கண்டிப்பாக கொடுக்கணும். பஸ் நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னா
பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்து என்ன பண்ணலாம்னா கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கொடுக்கல, நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இதே கிளிக் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு மூணாவதாக பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் தமிழில் கொடுத்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்டாங்க. இதை வந்து சப்டைட்டில் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வீடியோக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, இது ஒன் டைம் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. இவ்வளோதான் நம்ம பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் வந்து உங்களுடைய யூடியூப்ஸில் ஓப்பன் பண்ண இந்த செட்டிங்ஸை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக போகும். மேலும் நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி வச்சுக்காங்க.